வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 3-in-1 ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால 3-in-1 கேட்டிங்கன்னா இது வந்து 3 ஷார்ட் ஃபிலிமை வந்து ஒன்றா நம்ம ரியாக்டும் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோ தான். ஸோ அதனால் நம்ம ரியாக்டும் பண்ணிடலாம், ஒரு ரிவ்யூவும் பண்ணிடலாம். முடிஞ்ச சில விஷயங்கள் அதை நோட்டீஸ் பண்ணா, கொஞ்சம் ஹிடன் நோட்டீஸ் பண்ணா நான் ஸ்பான்டேனியஸாக அப்பப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேயா? இது வந்து என்னோட நெருங்கிய நண்பன் எடி. ஓகே, இந்த பேர் அடிக்கடி நம்ம சேனலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்து 3 ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு அனுப்பி கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கருத்து வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ப்போம். ஏன்னா அந்த மனசை எனக்கு அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சிருந்துருக்கும், ஏதாவது யூனிக்னஸ் அவருக்கு அவர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால தான் எனக்கு அனுப்பிவிட்ருப்பாரு. சும்மா அனுப்புறாள் இல்லை, அது மட்டும் எனக்கு கிளியராகவே தெரியும். ஸோ பார்ப்போம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பேர் பார்த்தீங்கன்னா ராங் ஸ்கிரிப்ட். 1 மில்லியன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க. சார் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணுங்க கேட்டுட்டு தான் இருக்கேன் சார். நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், கேட்டுட்டு இருக்கேன். மிஸ்டர் வெற்றி செல்வன், இதுக்கு முன்னாடி நீங்க ஆடிஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க தானே? ஒரு நல்ல டைரக்டருக்கு பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்க டயலாக்கே போதும். சார் பார்க்க விருப்பம் சொல்லுங்க சார். சும்மா அந்த ஆடிஷன் ஆளை கூப்பிட்டு கணக்கு அமைச்சிட்டு உங்க ஆளே போடுங்க புதுசு இல்லை, ரைட்டு தானே? வெற்றி கண்டனையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன, நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை நான் பார்க்கணும், அவ்வளவுதானே? பண்ணுங்க. மதி, வெயிட். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் அது இவருக்கு சுத்தமா இல்ல. இதான் சொன்னேன். கலர் பார்க்கறது, வசதி பார்க்கறது, பொண்ணுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கறது. வெற்றி என்ன ஷட் அப் நடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. ஓகேயா? அவ்வளவுதான். ஓகே வெயிட், வாட்? என்ன? ஓகே, புரியல. ஆடிஷன். யா, எக்ஸ்பெக்டட். நைஸ். அட போயோ, நெஞ்சு வெளியே வந்துச்சியா. ஆடிஷன் நிறைய பார்த்திருக்கீங்க போல. நாங்க அப்படி இல்ல. தெரியும் சார், வெற்றின்றது திறமையால் மட்டும் இல்லை, சில நேரங்களில் கடந்த அந்த பாதிகள் ஓகே. வழிகள் நிறைந்தவன் வலிமையாகிறான். காஸ்ட் தினேஷ், ஹரியரன், வேலு ஷாம்டான். ஓ, ஐ திங்க் சோப்பு சாட்டை தான் தினேஷ், இந்த நடுவில் இருக்கிறத வந்து ஹரியரன், இந்த ஒரு வெள்ளை சட்டை வந்து வேலு சாம்டான் நினைக்கிறேன். அப்படி 3 அழகாக பிரிச்சிட்டிங்க. டைரக்ட் பை ஹரியரன். ஓகே, நல்ல ஒரு கான்செப்ட். தப்பா எடுத்துக்காதீங்க நம்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதே ஃபார்முலாவில் வந்து என் ஃப்ரெண்டு போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆடிஷன் போயிட்டு வந்தான். நாட் ஷார்ட் ஃபிலிம், ஒரு மலேசியன் மூவிக்கு போய் ஆடிஷன் போயிட்டு வந்தான், லிட்ரலி இதே ஃபார்மேட்டில். ஸோ நீங்கள் பண்ணும் போதே எனக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். நல்லாவே இருந்துச்சு, செம்ம ஜிஸ்டாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்ல ஒரு அட்டம்ங்க, நல்ல ஒரு அட்டம். ஐ திங்க் நம்ம இப்படி ரிவ்யூ பேசிடலாங்க, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேயா? நல்ல ஒரு அட்டம் நல்லா இருக்கு. அண்ட் தென் ஜஸ்ட் correct me if I'm wrong. பேர் கரெக்டாக சொல்லியிருக்கேனா? சோப்பு சட்டை தினேஷ், வெள்ளை சட்டை ஹரியரன், அந்த இன்னொரு வெள்ளை சட்டை எங்கள் ரைட்டில் இருக்கிறது வந்து வேலு சாம் டான் நினைக்கிறேன். கரெக்டாக தான், கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, உண்மையாக நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போம். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா த விஷ். 1 2 3. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. என்ன கேட்டாலும் செஞ்சு தருவியா? எது கேட்டாலும் செஞ்சு தரேன், சொல்லு. அப்போ என் கட்டை அவுத்துட்டு உன்னையே சுட்டு செத்துறா மயிறு. ஓகே, நாட் பேட். இனிமே எவனாவது எவன்கிட்டயாவது கடைசி ஆசைன்னு கேட்பான். மூளையில்லா பசங்களா இருக்கானுங்க. உன் கடைசி ஆசை என்னன்னு கேக்குறப்பயே உன்னையே சுட்டு செத்துறான்னு சொல்லி தப்பிக்கிறத விட்டுட்டு அவங்கிட்ட போய் பொண்டாட்டியை பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும்னு சொல்ல வேண்டியது. ஓகே, நீ ரொம்ப நேர்மையான கேங்ஸ்டர்ரா. நைஸ். படுத்து கிடக்குறான். தட் ஒன் சர்காஸ்டிக் டியூட். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதையும் நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது. அந்த ட்ரெக்கிங் அழகாக பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா அப்ரூவ் கொடுக்கலாம். பிகாஸ் இங்கே சுட்டனு இங்கே தெரிக்கிற மாதிரி அழகாக பண்ணீங்க, நல்லா இருக்குது. பட் அந்த நீங்கள் இங்கே அந்த பேட்ச் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது கொஞ்சம் இதாக தெரியுது. மேபி இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் கேமரா வந்து கொஞ்சம் ஷெக்கிங் இருக்குங்க. டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஷெக்கிங் அதிகமாக இருக்குது.
ட்ரை டு யூஸ் ட்ரைபாட். நீங்கள் இப்போ அதே லோ எங்கல் தான் எடுக்க போறீங்கன்னா அந்த மினி ட்ரைபாட்லாம் இருக்கும், நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள் ஷோல்டரில் இப்படி லாக் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். ஓகேயா, இங்கே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏன்னா ஓகே சி வென் கம் டு ஆர்ட்ஸ் ஆஃப் சினிமா, சில விஷயத்த வந்து இங்கே விஷுவலாக வந்து கன்வே பண்ணும் போது அது வந்து தப்பான ஒரு பார்வையில் போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்த வாய்ப்பு இருக்கு. ஓகேயா, இப்போ இந்த யூஸ்வலாக வந்து இந்த செக்கிங்லாம் நீ பார்த்தீங்கன்னா இப்படி செக்கிங் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குழப்பமான சுச்சுவேஷன், அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து ரொம்ப அதெல்லாம் பைப்பானுங்க கரெக்டா. பட் இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் வந்து கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் தான் எனக்கு பட்டுச்சு, தவிர சீனுக்கு ஷேக்கான மாதிரி எனக்கு படலை. இது என்னோட ஆனஸ்டான கருத்து. மற்றபடி வந்து அந்த சர்க்கஸ்டிக்காக வந்து அது சொன்னது நல்லாவே இருக்கு. அந்த 1 minute வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. பர்சனலி ஐம் 1 minute ஷார்ட் ஃபிலிம் லவர். 1 minute சொல்றது 30 seconds ஷார்ட் ஃபிலிம் நிறையவே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 minute பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு டியூரேஷனு. நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் இங்கே ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷாட் இங்கே ஒரு ஷாட், இப்படி ஒரு ஷாட், அப்புறம் போகும்போது திரும்பி இப்படி ஒரு ஷாட்டு, போகும்போது ஒரு ஷாட், ஒரு 5-6 ஷாட் வச்சுருப்பீங்க. ஸோ ட்ரை டு டூ லைக் 1 minute ஷார்ட் ஃபிலிம் ஈக்குவல்ஸ் டு 4 ஷாட் 3 ஷாட். நீங்கள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி ஷார்ட் ஃபிலிம் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேலஞ்சிங் பண்ணுறது தான் இருக்குது. இதை நான் வந்து இப்பயே நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள், சேலஞ்ச் யுவர் செல்ஃப். ஷார்ட்ஸை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது குறைக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா சில ஷார்ட்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா மேபி இந்த இடத்துல வந்து அவர் இப்படி கன் இப்படி சொல்றாரு தெரியுமா, ஓகே, அதை விட இவரோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் கொடுத்தா அதுக்கு இருக்கலாம். பட் இங்கே அவர் சுட்டத்தை காட்டியானதுக்காக நீங்கள் இப்போ அவரை காட்டினீங்க. ஓகேயா, மேபி உங்க சொல்ல புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வை நாட் இப்படி காமிச்சா எப்படி இருந்திருக்கும், இல்லை ரெண்டு பேர்த்தோட ஃப்ரேமையும் ஒன்னா காமிச்சு நடுவில் லைன் போட்டு காமிச்சது எப்படி இருந்திருக்கும். லைக் அந்த மாதிரி சொல்றேன். ஸோ ஷார்ட்டை நீங்க முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க ப்ளே பண்ணலாம், ப்ளே பண்ணுங்கன்ற முடிஞ்சளவுக்கு ப்ளே பண்ணுங்க. அது 1 நிமிஷமா இருந்தாலுமே வந்து ஷார்ட்ஸை கொஞ்சம் விளையாடுங்க. ஏன்னா நீங்க 1 நிமிஷத்துல வந்து நீங்க அந்த ஷார்ட்ஸை ப்ளே பண்றீங்களே, இப்படி ப்ளே பண்றீங்களே, மேபி சில ஷார்ட்ஸ் வந்து அன்வான்டா இருக்கலாம். ஸோ நீங்க அந்த அன்வான்டை வந்து குறைக்கும் போத உங்க உங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்னும் பார்க்க அழகா இருக்கும், இன்னும் கிறிஸ்பியா இருக்கும். ஸோ அதே பழக்கங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம்ல வந்து பழகும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரேமும் ரொம்ப முக்கியங்க. அதான் நான் பிலீவ் பண்றேன், ஒரு ஃப்ரேமும் முக்கியம். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாமா? அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பேரு பார்த்தீங்கன்னா பசி நோய். டியூ டு சம் காப்பிரைட் இஷ்யூஸ் இந்த பாட்டு வந்து வராது. இது ஒரு முருகன் பாட்டுங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. சாப்பாடு கொடுக்குற மாதிரி சில பேர் வீசிடுவாங்க, அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. மேபி இது சாப்பிட்றவங்களை யாரும் கொடுக்கலாமோ? ஐ திங்க் ஸோ. ஓ ஓகே, நைஸ். யா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். மகாகவி பாரதியார். தினேஷ். ஓகே, நைஸ். இதுவும் நல்லா இருக்கு. எஸ்ஐசி இதுலயும் அதுதான் டெக்னிக்கலா வந்து நீங்க உங்களோட கம்போசிஷனை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, நிறைய ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, நிறைய ஃபெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ஒன் டே நீங்க சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஓகேயா, கொஞ்சம் நிறையா ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் ட்ரை டு யூஸ் கிம்பால் கைஸ். ஓகே, முடிஞ்சளவுக்கு வந்து ஓகே ஃபைனான்ஷியல் இஷ்யூ, பட்ஜெட் இஷ்யூ அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது மோட்டரைஸ் கிம்பால் தான் பாய்க்கணும்ல. ட்ரை வித் மேனுவல் கிம்பால்ல அது வந்து இன்னும் ஒரு 30 ringgit 20 ringgit வரும்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஷேர் பண்ணி அதை வாங்கி அந்த கிம்பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கீழே மேக்னெட் இருக்கும். ஸோ உங்களோட கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, டூ சம் எக்ஸசைஸ் ஃபார் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷோல்டர் ஆல்.
ஏன்னா ஒருவேளை எதுவுமே இல்லாத பட்சத்தில் இருக்கிற வச்சு தான் படம் பண்ணணும்னு ஒரு நிலைமை வரும்போத தன்கே தான் தனக்கு உதவி. அது வந்து அவர் எதுக்கு சொல்லியிருப்பான்னு தெரியாது. பட் ஆஸ் அ கேமரா ஹேண்டிலிங் ஆளான்னு சொல்லணும்னா உன் கை உனக்கு உதவி. ஸோ அந்த கேமரா ஷூட்டிங் இருக்கும் போது நீ கையிலேயே எடுக்கலாம். நாங்களாம் இப்போ வரைக்குமே ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோனை தான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சில எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபோனில் தான் நான் எடுத்திருக்கேன். நான் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, இந்த கிம்பால்லாம் கிடையாது. ஓகேயா, நான் அப்படி நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். இஸ் இட் அ குட் டெக்னிக்காக கேட்டிங்கன்னா ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ்ன்னு சொல்லலாம். பட் வென் கம் டு சினிமா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் காசு புழங்குற இடமாச்சுல. ஸோ டெக்னிக்கலாக நிறையா விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களோட தாட் ப்ராசஸில் வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த 3 ஷார்ட் ஃபிலிம் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா த விஷ் ஷார்ட் ஃபிலிமுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2வது வந்து ராங் ஸ்கிரிப்ட், 3வது வந்து பசி நோய். ஏன்னு கேட்டிங்கன்னா பசி நோய், ராங் ஸ்கிரிப்ட், இந்த 2 ஸ்கிரிப்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் லைஃபாக பார்த்துருக்கலாம். நான் கதை போகிற வேகத்துலேயே வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனால் விஷோட வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு சட்டிலான ஒரு எண்டிங் இப்படி முடிஞ்சிருச்சு. புரியுதா? அவன் கடைசி ஆசனை என்ன வேணா கேளு, கடைசியாக என் புள்ளியை பார்க்கணும், கடைசியாக ஒரு தடவை பிரியாணி சாப்பிடணும், கடைசியாக ஒரு தடவை சிகரெட் பிடிச்சிக்கிறேன், இப்படிதான் இருக்க பட்சத்தில் என் கட்டை ஒத்துட்டு உனக்கு நீ சுட்டு செத்துக்க சொல்லும் போத சொல்றதுக்கு இன்னமும் ஃபனியாக தான் இருக்கு. ஆனால் அதே ஒரு பைத்தியக்காரன் வந்து அதை நம்பி சேரானா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அதை வந்து அவன் சுட்டுட்டு செத்து விட்டுறான். ஸோ இது வந்து ஒரு காமெடியான ஒரு ரவுடி, ஒரு சர்க்கஸ்டிக்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வந்து பர்சனலி என் லைஃப்பில் நடந்ததுனால அது ஒரு ரீசன். 2வது நல்ல ஒரு அட்டம். ஏன்னா கதை போகும்போது இங்கே ஆடிஷன் நடக்குது, இவங்க அவன் பேசுகிறானா எனக்கு ஓரளவுக்கு நான் கணிச்சிட்டேன். ஓகே, இது வந்து நடிப்பு தான் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. அது நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. 3வது வந்து நல்ல ஒரு அட்டம்ங்க. என்னது ஒரு குட்டியான டூரேஷனில் வந்து இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற அந்த வேறுபாடை காமிச்சது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் பசி நோய் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து மேபி நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸை பெட்டராக வச்சுருந்துருக்கலாம் தான் எனக்கு பட்டுச்சு. ஓகே, நீங்கள் வந்து இந்த 2 பையனை காட்டுறீங்க, எஸ் கரெக்டு, எல்லாம் ஓகே. இங்கே இந்த ஷார்ட்டை வச்சிட்டீங்க. இங்கே வந்து ஒருத்தர் இந்த பொம்பளை சட்டை போட்டு இருக்காரு, இங்கே வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் கையில் பூ இருக்குது, இவர் கையில் சாப்பாடு இருக்குது. சரியா? நீங்கள் நடுவில் வந்து அந்த பூ வந்து நடுவில் வந்து விழுந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு குங்குமம், ஒரு திருநீர் ஏதாவது வந்து நடுவில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ஷார்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படி இருந்திருக்கும். இது கொஞ்சம் மெத்தஃபாரா ஃபீல் ஆயிருக்கும்னு நான் சொல்றேன். ஓகேயா? இல்லைன்னா இன்னும் வேற எப்படி சொல்லலாம்னா, நீங்க அந்த பொப்பு சட்டை போட்டிருக்கிற பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தியாங்க இருக்கு, ஒரு கல்லு மாதிரி ஒன்று இருக்கு. அந்த கல்லுக்கு நடுவில் வந்து இந்த வேறுபாடை காமிச்சிருந்துருக்கலாம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே கேட்கலாம், என்னடா இது நீ நாங்கள் இப்படி காமிச்சனால அவன் கோயில் நடுவாசில உட்காந்துருப்பான் அப்படின்னு. எங்க சினிமா சீட் பண்றது தானே. சீட் பண்றதுனால நீங்க வந்து ஆங்கிள் இப்படி வைக்கலாமே, ஒரு மிட் ஷாட்ல வைக்கலாம். மிட் ஷாட்ல வச்சிங்கன்னா 2 கம்பிக்கு நடுவில் வந்து 2 விதமான வாழ்க்கை அப்படின்னு நீங்க அழகா காட்டலாம். இன்னும் ஏன் இது என்ன நான் டைரக்டா சொல்றேன்னா, அங்க பாருங்களேன், 2 துணி தொங்குது, 2 காப்பீட் இருக்கு, எல்லாமே 2 இருக்கு. இங்க 2 பசங்க இருக்கிறாங்க, ஆனா வெவ்வேறா இருக்கிறாங்க. புரியுதா? அந்த துணி இந்த காப்பீட்டை வந்து நீங்க என்ன சொல்லலாம்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே வந்து சிமிலரா இருக்கு. 2 கை இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கால் இருக்கு, மூஞ்சி இருக்கு, முகர இருக்கு, மூஞ்சி இருக்கு, முகர் இருக்கு, முடி இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே சிமிலர் தான். ஆனா நடுவுல வந்து அந்த தியாங் இருக்குல்ல, அது மட்டும்தான் வந்து இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்கு. ஸோ இங்க ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மெத்தஃபாரா நான் காமிச்சிருக்கலாம் பட்டுச்சு. ஏன்னா பிகாஸ் இங்க எல்லாம் இருக்கு. பட் சொல்றேன் ஓகேயா, நீங்க இப்போ பாக்குற இந்த ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்டாவே அப்பயே பார்த்து என் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, உட்காந்து ஒண்ணு எழுதி அதெல்லாம் நான் சொல்லல, சக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, கிளியரா சொல்லி நம்புறேன். ஒருவேளை இந்த படத்தை எடுத்த டைரக்டர் வேலுசாமா இருக்கட்டும், இல்லை நடிச்சவங்க ஹரியரன், இவங்க எல்லாருமே இருக்கட்டும், யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை தாராளமா வந்து இந்த வீடியோ கீழே நீங்க தாராளமா சொல்லுங்க. அப்புறமா 3 இதுலையுமே நான் சொல்ல வேண்டியது, கலர் கிரேடிங்
ட்ரை டு டூ சம் கலர் கிரேடிங், பேசிக் கலர் கிரேடிங் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக்கி கொடுக்கும். எனக்கு தெரில டைம் இருந்தால் நான் இந்த எடிட்டிங்கில் வந்து நான் சில போர்ஷன்ஸ் வந்து எடிட் பண்ணி காட்டுவேன். பேசிக் கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த டெப்த்தை கொடுக்கும்ட்டு. டைம் தான் செய்கிறேன், இல்லைனா நீங்கள் யூ கைஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ல. ஓகே, அது இந்த நல்ல ஒரு அட்டம் கைஸ். ஸோ நான் ரொம்ப தெளிவாக ரியாக்ஷனும் ரிவ்யூவும் பண்ணியிருப்பேன். இந்த ரிவ்யூ இந்த ரியாக்ஷன் 3-in-1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து லைக்கு ஷேரு எல்லாமே பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேயா, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு எபிசோட் நம்ம அப்பெல்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் தொடர்ந்து இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாட்? என்ன புரியல?